Taste the Daily. கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்து இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்திய திருட்டு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 56வது நாளான இன்று திண்டுக்கல் மேற்கு வேடச்சந்தூர் தொகுதி மற்றும் கரூர் சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே சாக்லேட் தொழிற்சாலையில் தொழிலாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிலாளர்கள் வலியுறுத்திய நிலையில் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பல்லாயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு புரட்சி தமிழர் மாலை அணிவித்து மரியாதை. ஐம்பத்தி 2 மாத கால திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்ட மக்களுக்கு எவ்வித நன்மையும் கிடைக்கவில்லை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக கோத்தகிரியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 52 மாத காலம் ஆகிறது. இந்த 52 மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்களால் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து முதலமைச்சராக இருந்தபோது நீலகிரிக்கு பார்த்து திட்டங்களை செயல்படுத்தியவர் அதிமுக பொதுச் செயலாளர். 2026இல் பொதுச் செயலாளர் மீண்டும் முதலமைச்சராகி திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் செய்வார் என கோத்தகிரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகமான திட்டங்கள் தந்து புரட்சி தலைவி அம்மா எப்படி சொந்த மாவட்டமாக இந்த மாவட்டத்தை பார்த்தாரோ அதே மாதிரி புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இந்த பகுதியை, குன்னூர் தொகுதியை, கோத்தகிரியை, நீலகிரி மாவட்டத்தை சொந்த மாவட்டமாக பார்த்து செய்தார். முதலமைச்சராக இருக்கும் பொழுது மீண்டும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்று மீண்டும் திமுக செய்யாத திட்டங்கள் செய்வார் என்று. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. திமுக ஆட்சியில் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்காமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்த நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. எங்களுக்கு இப்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ஆட்சி என்ன ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது? இப்ப 12 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுதுங்க. எங்களால கூலி கொடுத்து நாங்க எஸ்டேட் மெயின்டைன் பண்ணி எங்களால சம்பாதிக்க முடியறது இல்ல. பொருளாதாரம் சொந்த நிலமா உங்களுக்கு எல்லாம் அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா நாங்க வச்சு அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு உங்க தேயிலை தோட்டத்துல விளையிற இந்த தேயிலைய பறிச்சு நீங்களே போட்டு எடுத்துட்டு போய் ஏஜென்ட்ல போட்டு அங்க இருந்து ஃபேக்டரியில எடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு அம்மா இருக்கும்போது மானியம் கொடுத்திருந்தாங்க. 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி மானியம் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த மானியம் எல்லாம் எதுவும் இல்ல. அடுத்தது நீங்க தான் வருவீங்க. வந்தீங்கன்னா எங்களுக்கு மானியம் கொஞ்சம் சேர்த்து தரணும். வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். 2016-17 கல்வியாண்டில் நீட் தேர்வுக்கு முன் 34 பேர் மருத்துவம் பயின்ற நிலையில் நீட் தேர்வு அமலுக்கு பின் 2017-18 கல்வியாண்டில் மருத்துவ படிப்பிற்கு 3 பேர் மட்டுமே தேர்வாகினர். கிராமப்புற ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைவதை கண்டு அதிமுக ஆட்சியின் போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்த 7.5% உள்இடஒதுக்கீட்டால் 2020 முதல் நடப்பு ஆண்டு வரை 2824 பேரின் மருத்துவ கனவு நிறைவேற்றி சாதனை. தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் வீலா வெங்கடேசன் IAS மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல்.
பீலாவின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக தெரிவித்துள்ள அவர், அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மறைந்த அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் அறிக்கை. ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் பொதுமக்களுக்காக எதையும் செய்யவில்லை. அனைத்து பள்ளிகளிலும் போதை புழக்கம் இருப்பதுதான் தமிழக அரசின் உச்சம் தொட்ட கல்வித்துறையா என விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் பகுதியில் நடைபெற்ற திருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் ஆவேசம். கல்லூரி மாணவர் விடுதி இருந்துங்க, பிற்பட்டோர் மாணவர் விடுதி, அதுக்கு பேர் மாறிட்டா சமூக நீதி விடுதியா. என்ன பேர் மாறிட்டா எல்லாம் மாறிடுமா? நிர்வாகம் மாறணும், நீ மாறணும், உன் நிர்வாகம் மாறணும், உன் கொள்ளடிக்கிற புத்தி மாறணும். இன்னைக்கு அந்த ஹாஸ்டல் என்ன ஆயிடுச்சுன்னா, கல்லூரி மாணவர்கள் கல்லூரி விடுதியில ஒரு மாணவனை அடித்து உதைத்து நிர்வாணமாக்கிறான். கல்லூரியில் சக மாணவனை அடித்து உதைத்து நிர்வாணமாக்குறது மட்டுமல்ல, அதை வீடியோ எடுத்து செல்ல எடுத்து இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா போட்டான் தமிழ்நாடு ஃபுல்லா. இதுதான் நீ ஸ்டாலின் உன்னுடைய அரசுடைய கல்வியுடைய உச்சந்தொட்ட கல்வித்துறையா? கல்வித்துறை இல்ல, அது கஞ்சா துறையாக மாறிவிட்டது. கல்வித்துறை இல்ல, பாலியல் துறையாக மாறிவிட்டது. நவராத்திரி திருவிழா அனைவரது வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் ஆரோக்கியத்தை தரட்டும். அமைதி மற்றும் அச்சமில்லா வாழ்வு பிறக்கட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து. வளரும் நாடுகள் ஒற்றை சந்தை அல்லது ஏற்றுமதியாளரை சார்ந்திருப்பதை குறைத்து தங்களது பொருளாதார பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவுறுத்தல். ஐநாவின் 80வது பொது சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர், நிச்சயமில்லாத முதலீடு, வட்டி விகித உயர்வுகள் ஆகியவை பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் செலுத்துவதாகவும் பேச்சு. தீபாவளி பண்டிகையையொட்டி ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தண்டவாள பராமரிப்பு பணியாளர்கள், லோகோ பைலட், ரயில் நிலைய மேலாளர், கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்களுக்கு ஜாக்பாட். தமிழ்நாடு அரசின் எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் IAS உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார். கொரோனா காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 1 வயது குழந்தைக்கு தந்தையே பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்வதாக பெற்றோர் வேதனை. தருமபுரியில் நகராட்சி மகளிர் உயர்நிலைப் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளியில் சமையலராக பணியாற்றும் உறவினரை பார்க்க வருவது போல மாணவிகளுக்கு சாக்லேட் மற்றும் சிறிய துண்டு சீட்டில் செல் நம்பரை கொடுத்த இளைஞர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோர் மீது ஏவல்துறை நடவடிக்கை எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது புகார் அளித்து 4 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்குள்ளான 15 வயது சிறுமி பூச்சி மருந்து அருந்தி தற்கொலைக்கு முயற்சி. தங்களை மட்டும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை என்ற பெயரில் போலீசார் அலைக்கழிப்பதாகவும் வழக்கை வாபஸ் பெறும்படி தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் சிறுமியின் தாயார் வேதனை. அப்போ என் பொண்ணுங்கள் அங்கே பால் எடுக்க போகிறப்ப ரமேஷ் என்பவர் தனியாக போகிற பொண்ணுங்க கிட்ட சில பாலியல் தொந்தரவு கொடுத்ததுனால என் பொண்ணுங்க அதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை சிசிடிவி கேமராவை செக் பண்ணி ஆராய்ஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த ரமேஷ் என்பவரை இது வரைக்குமே கைது பண்ணலை. ஏன் கைது பண்ணலைன்னு எங்களுக்கு நாங்கள் பல நாள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு எங்களை வரவழைச்சிட்டு தேவையில்லாத கேள்விகள் எங்களை கேட்குறாங்களே தவிர அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலை.
செங்கல்பட்டில் 13 மற்றும் 14 வயதுடைய சகோதரிகளின் சமூக வலைதளம் மூலம் அறிமுகமாகி நெருங்கி பழகி புகைப்படம் வீடியோக்களை வைத்து மிரட்டி தொடர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஏசி மெக்கானிக் உள்பட 2 போக்சோவில் பிடிபட்டனர். மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் அப்பா அப்பா என வெற்றி விளம்பரம் தேடும் ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து எந்த பயனும் இல்லை என மக்கள் ஆவேசம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை அசோக் நகரில் மெத்தபட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த திரைப்பட நடன கலைஞர் உள்ளிட்ட 10 பேர் சிக்கினர். போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசால் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெள்ளேரி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்ற 2 பெண்கள் தப்பியோட்டம். 96 மது பாட்டில்கள், 2 சக்கர வாகனம் பிடிபட்ட நிலையில் காவல்துறையின் அலட்சிய போக்கே கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகரிப்பதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த வட மாநில இளைஞர் 2 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாக புகார். சென்னை அண்ணா நகர் மற்றும் தரமணி பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 18 கிலோ கஞ்சா மற்றும் 10 கிராம் ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல். திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 2 உள்பட 3 பேர் பிடிபட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் செயலிழந்துள்ளதால் வெளி மாநில நபர்களும் எவ்வித அச்சமின்றி தமிழகத்தில் போதை விற்பனையில் ஈடுபடும் அவலம். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி வியாசர்பாடி அருகே போலீசார் வாகனத்துக்குள் கஞ்சா பொட்டலங்களை வீசியவர்களில் ஏற்கனவே 3 பேர் பிடிபட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் விளம்பர போட்டோஷூட்களில் ஈடுபடுவதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் பனவளை பகுதியில் உள்ள வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த 27 வயது இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகமானதால் சென்னைக்கு வேலைக்காக வந்த இளைஞர் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையானதாக விசாரணையில் தகவல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திருத்தழிநாதர் கோயில் அருகில் இரவு 10 மணிக்கு மேலும் அதிகாலையிலும் படு ஜோராக சட்டவிரோதமாக கூடுதல் விலை வைத்து மது விற்கப்படும் அவலம். பலமுறை புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் புகார் அளித்த பாஜக பிரமுகரை மது விற்பனையாளர்கள் மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் போடுறிய, அதே மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர். அதே மாதிரி எனக்கு இந்த இதான் பொழப்புன்னு வந்துட்டேன். ஏன் பொழப்ப காலி பண்றதுனால உங்களுக்கு என்ன நிம்மதி கிடைக்கும்? உங்களுக்கு ஊர் பாதிப்படையல அதை நான் பாக்கணும். யாரு ஊர் அப்படின்னா இந்த மொத்த இந்தியாவே அப்படிதான் இருக்கு, தமிழ்நாடு பூரா அப்படிதான் இருக்கு. அது எப்படி நீங்க ஊரை மட்டும் பாதுகாக்கிறீங்களே, என் தமிழ்நாடு ஏன் விட்டீங்க? விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே போதை மாத்திரைகள் ஊசிகளுடன் 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை முறையாக ரோந்து செல்லாததால் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அசோக் நகரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட மெத்தபட்டமைன், கேட்டமைன் போதைப் பொருட்கள் பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் முழுமையாக போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதால் கலர் கலராக போதைப் பொருட்கள் விற்பனைக்கு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பிள்ளையார் குப்பத்தில் ஆந்திராவிலிருந்து தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கடத்தி வரப்பட்ட 150 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. விடியாட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் புழங்கும் அவலம்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மது அருந்திக் கொண்டு இருக்கும் போது ஏற்பட்ட தகராறில் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட கூலி தொழிலாளி. பொம்மை முதல்வரான ஸ்டாலின் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என கூறிவிட்டு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட நிலையில் கல்லணை கால்வாய் ஓடையில் அவரது உடல் சடலமாக மீட்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் என கூறி கிராம நிர்வாக அலுவலரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற கும்பல் சிக்கியது. காவல்துறையினர் பெயரிலேயே பணம் பறிக்கும் மோசடி கும்பல்கள் அதிகரித்திருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலற்று போயுள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் சாடல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் பன்றி பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 5 பேர் கொண்ட கும்பல் இளைஞர் ஒருவரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குற்றச் சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறி வருவதால் அச்சத்தில் பொதுமக்கள். திருச்சி இணை சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 53,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல். ஊழலில் திளைக்கும் விடிய அரசை போலவே அரசு அதிகாரிகளும் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட்டு அரசு நிர்வாகத்தை சீரழிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல் நாகல் நகர் ரயில்வே ஜங்ஷன் அருகே அடையாளம் தெரியாத பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இதுவே சாட்சி என்பது போல் அரங்கேறியுள்ள கொலையால் பொதுமக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ரெட்டம்பேடு வளைகுண்டு பகுதியில் சுவற்றில் துளையிட்டு டாஸ்மாக் கடையிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் கொள்ளை. டாஸ்மாக் கடையில் 4வது முறையாக மது பாட்டில்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள நிலையில் விடிய அரசின் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தந்தையின் கண்ணில் மிளகாய் பொடி தூவி 4 வயது மகனை காரில் கடத்திச் சென்ற கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் மோசமடையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் அச்சத்துடன் இருக்கும் பெற்றோர்கள். சென்னை தேனாம்பேட்டை அருகே இளைஞர்கள் 3 பேரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததோடு 4 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற கும்பல். அராஜகம் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகள் துணிகரத்துடன் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே கீழ்விழிவளத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தீயசக்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் பெருமாள் பக்தர்களையும் ஆண்களையும் இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிர்ப்பு. ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் டாஸ்மாகிற்கு செல்வார்கள் எனவும் நாமம் போட்டுக்கொண்டு வந்தவர்களை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியதற்கு மக்கள் கண்டனம். முதலமைச்சர் என்ன நினைக்கிறேன்னா 1000 ரூபாய் ஏன் ஆம்பளைகிட்ட கொடுக்க கூடாதா? ஏன் அவங்க கிட்ட கொடுத்தாரு? ஏழு வேலைக்கு ஆம்பளை விட கூடாதா? ஏன் 50 பெண்களை விடுற? மகராஜன் எடுத்துக்கின்னு போயிடுவாங்க. எங்க 12 மணிக்கு எப்படா கடை திறக்கும் அண்ணன் கடை திறந்து போயிடுவாருன்னா உங்ககிட்ட கொடுக்காது. ஏன் கொடுக்க மாட்டா? வெங்கட்ரமணா கோயிந்தா கோயிந்தான்னு புரட்டாசி மாசம் நாம் போட்டுருக்கீங்களா? யாரோ ஒரு பாத்திரம் 2 பேர் நாம் போட்டிருந்தோம். ஆண்களோட தராங்களா? காலை உணவு தரல. மயிலாடுதுறை நகராட்சியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குளத்தை சீரமைக்க 1,46,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 50% பணிகள் கூட நிறைவு பெறாமல் திட்டத்திற்கான நிதியில் 1,24,00,000 ரூபாய் வழங்கியதாக திமுக நகராட்சி தலைவரிடம் திமுக கவுன்சிலரே குற்றச்சாட்டு. நகராட்சியின் மாதாந்திர கூட்டத்தில் வரி வசூல் முறைகேடு மற்றும் பேருந்து நிலையத்தில் உள்ள வாகன நிறுத்த வசூல் குறித்தும் அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதமாகி பரபரப்பு.
அரியலூர் ஆண்டிமடம் அருகே நாகம்பந்தல் அரசு பள்ளியில் மரக்கிளை முறிந்து விழுந்து காயமடைந்த மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் பள்ளி நிர்வாகம் அலட்சியம் காட்டியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தாமல் அலட்சிய போக்கில் உள்ள விடிய அரசின் பள்ளிக் கல்வித்துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். $37 கோடியே 84 லட்சம் ரூபாய் மட்டுமே மொத்த சொத்தாக வைத்துள்ள டிரான்ஸ்ஃபெட் எனப்படும் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மத்திய அரசின் அங்கமான தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்திடம் 10,000 கோடி கடன் பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல். கடந்த 4.5 ஆண்டுகளில் வரலாறு காணாத அளவிற்கு கடன் வாங்கியதுடன் கடன் வாங்க போதிய தகுதி இல்லாத தன் நிறுவனத்தை கடன் வாங்க அனுமதிப்பது சட்ட விரோதம் மற்றும் நிதி ஒழுங்கின்மையின் வெளிப்பாடே என வல்லுநர்கள் விமர்சனம். மத்திய அரசு ஜிஎஸ்டியை 18% 5% குறைத்தும் ஆவின் பால் விலையை குறைக்காமல் மக்களை ஏமாற்றும் திமுக அரசு மீது ஜிஎஸ்டி அலுவலகத்தில் பால் முகவர்கள் சங்கத்தினர் புகார். ஆவின் பால் விலையை குறைக்காத ஸ்டாலின் அரசின் வஞ்சனையால் ஏழை மக்கள் வேதனை. தங்கம் சவரனுக்கு $720 குறைந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள விடுதி ஒன்றில் பொது சமையலறை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு தரமற்றதாகவும் உணவில் புழு கலந்திருப்பதாகவும் மாணவர்கள் குற்றச்சாட்டு. பொது சமையலறை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு வகைகள் தரமற்று இருப்பதால் சாப்பிட முடியாமல் அருகில் உள்ள கால்நடை பண்ணைக்கு ஊழியர்களே விற்பனை செய்யும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா திருவிழாவில் 2ஆம் நாள் விழா கோலாகலம். கற்பக விருட்சம் வாகனத்தில் விஸ்வகர்மேஸ்வரர் கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்த அம்பாலை தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள். சிவகங்கையில் திமுக நகராட்சி தலைவரிடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் கேட்டு கொலை மிரட்டல் விடுக்கும் ரவுடி கும்பல். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் திமுகவினருக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உதயநிதி ஸ்டாலினை பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான உரிமம் கோரி நலவாரியம் மூலமாக பதிவு செய்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அனுமதி கிடைக்காததால் ஆத்திரம். சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளி மைதானத்தை மேம்பால பணிக்காக விடிய அரசு நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமிப்பதை எதிர்த்து மாணவர்கள் சாலை மறியல். பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பள்ளி மாணவர்கள் கூட வீதியில் இறங்கி போராடும் அவல நிலைக்கு தள்ளிய திமுக அரசுக்கு பெற்றோர் கண்டனம். வேலூர் மாவட்டம் வரதலம்பட்டு கிராமத்தில் கடந்த மாதம் 8ஆம் தேதி நாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த 45 வயது நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பரபரப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்காமல் நாய்க்கடிக்கு உரிய சிகிச்சையும் அளிக்காமல் இருப்பதால் மக்கள் அச்சம்.
CBSE 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி துவங்கும் நிலையில் ஜூலை 15ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் என அறிவிப்பு. பாடம் தேதி வாரியாக தேர்வுகள் குறித்த விவரம் விரைவில் வெளியாகும் என CBSE நிர்வாகம் தகவல். பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் பியான் சிங்கை கொன்றவருக்கான தூக்கு தண்டனையை நிறைவேற்றாதது ஏன்? மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் நவராத்திரி உற்சவத்தின் 2ஆம் நாளில் ஊதா நிற பட்டுடுத்தி வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி ஊஞ்சல் சேவை. ஊஞ்சல் சேவையின் போது பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோயில் மாடவீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. பெரிய சேஷ வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோயிலில் இருந்து உபய நாச்சியார்கள் சமேதராக புறப்பட்ட மலையப்ப சுவாமியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம் தங்க கொடி மரத்தில் வேத மந்திரங்கள் மங்கள வாக்கியங்கள் முழங்க கருட கொடியேற்றத்துடன் கோலாகலத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தை ஒட்டி உற்சவர்களின் மாட வீதி ஊர்வலம் மற்றும் இரவில் பெரிய சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் சுகுணா ஃபுட்ஸ் மண்டல அலுவலகத்தில் தொழிலாளர்களை வெளியே அனுப்பாமல் வருமான வரித்துறை சோதனை. வரவு செலவு கணக்கு குறித்தும் வருமான வரி முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்தும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு. நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்த கனமழை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசை வெல்ல முடியும் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கருத்து. காசாவில் இஸ்ரேல் அரசு தனது ராணுவ நடவடிக்கையை நிறுத்த அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் பிரான்ஸ் அதிபர் வலியுறுத்தல். சொந்த நாட்டு மக்களை பாகிஸ்தான் குண்டு வீசிக் கொள்கிறது என்று ஜெனீவாவில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையின் 60வது மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இந்திய தூதர் ஷிக்திஜ் தியாகி குற்றச்சாட்டு. ஐநாவால் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்கிறது என்றும் இந்திய தூதர் திட்டவட்டம். ரஷ்யாவிடம் இருந்து உக்ரைன் இழந்த அனைத்து இடங்களையும் எளிதாக மீட்கலாம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளதற்கு ரஷ்ய அதிபர் மாளிகை கடும் எதிர்ப்பு. உக்ரைன் உடனான மோதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அனைத்து கருத்துக்களுக்கும் ரஷ்யா உடன்படாது என அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கேவ் திட்டவட்டம். ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வர தீர்க்கமாக செயல்படுமாறு ஐநாவில் உலக தலைவர்களுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி அழைப்பு. ஆயிரக்கணக்கான உக்ரைன் குழந்தைகளை கடத்துவது மற்றும் சபோரிஜியா அணுமின் நிலையத்தின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ஜெலான்ஸ்கி வலியுறுத்தல். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் அரபு நாட்டு தலைவர்களுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை. மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அமாஸ் தீவிரவாதிகள் இடையே 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்ப் பேச்சு.
முப்படை தலைமை தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல். அனில் சௌகானின் பதவிக்காலம் 2026 மே மாதம் 30ஆம் தேதி அல்லது மறு உத்தரவு வரும் வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. சத்தீஸ்கரில் 21 பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 71 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். சரணடைந்த நக்சலைட்டுகள் அனைவருக்கும் தலா 50,000 உதவித்தொகை வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் என காவல்துறை அறிவிப்பு. இலவச திட்டங்களுக்கு பணம் இருக்கிறது, ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்க பணம் இல்லையா என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. செவிலியர்களுக்கு உரிய முறையில் ஊதியம் வழங்குவது உங்கள் கடமை, அதை நீங்கள் எந்த சூழலிலும் தட்டி கழிக்க முடியாது என்றும் பணத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் உள்ளீர்கள் என்றும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். ஆன்லைன் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க வேண்டும் என்றால் ஆதார் கார்டு இணைக்கப்பட்ட செல்போன் நம்பர் தேவை என்பது நடைமுறைப்படுத்தி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் ஆணையத்தின் ஐடி துறை இதற்கான பணிகளை செய்து வந்த நிலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே வீட்டின் முன்பாக அமர்ந்திருந்த சிறுவனின் கால்களை நரி கடித்து குதறிய சம்பவத்தால் அதிர்ச்சி. சிறுவனை நரிக்கடிக்கும் வீடியோ காட்சி வெளியான நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் நரியை பிடிக்க மக்கள் வலியுறுத்தல். சீன ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் கிரீஸ் வீராங்கனை மரியா சக்காரி முதல் சுற்றில் வெற்றி. மரியா சக்காரி அமெரிக்காவின் ஆஷ்லின் குரூக்கரை 7-6, 7-5 ஆகிய செட்களில் வீழ்த்தி வெற்றி. ஆசிய கோப்பை சூப்பர் போரில் வங்கதேசத்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. ஆசிய கோப்பையில் ஆதிக்கம் செலுத்தும் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வங்கதேச அணிகள் இன்று பல பரீட்சை. வெற்றி பெறும் அணி வரும் 28ஆம் தேதி இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதல். இரண்டாவது ஒருநாள் இளையோர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என இந்தியா கைப்பற்றிய நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3வது ஒருநாள் போட்டி நாளை நடக்கிறது. சீனா ஓபன் டென்னிஸ் தொடரில் முதல் சுற்றில் ரஷ்யாவின் அன்னா பிளிங்கோவா அதிர்ச்சி தோல்வி. 2-6, 2-6 என்ற நேர் செட் கணக்கில் செக் குடியரசின் பார்போரா கெர்ஜிஸ்கோவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறினார் அன்னா பிளிங்கோவா. ரன்வீர் சிங்குக்கு வில்லனாக பாலிவுட்டில் களமிறங்கும் அர்ஜுன் தாஸ். ஃபர்கான் அக்தர் இயக்கத்தில் டான் 3 படத்தில் ரன்வீர் சிங்குக்கு வில்லனாக அர்ஜுன் தாஸ் நடிக்கப் போவதாக தகவல். நடிகை பிரியங்கா மோகன் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக உள்ள ஒரு படத்தில் நடிப்பதன் மூலம் OTT உலகில் அடியெடுத்து வைத்துள்ளதாக தகவல். தமிழ் இயக்குனர் இயக்கும் இத்திரைப்படம் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியாகும் என அறிவிப்பு.